என் துஆ ஏன் இன்னும் பதிலளிக்கப்படவில்லை? இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள எத்தனையோ முறை ஓடியிருக்கலாம், இல்லையா? பல நேரங்கள்ல நாம இறைவனை நோக்கி கைகளை உயர்த்தி கேட்போம். ஆனா ஏனோ சில பிரார்த்தனைகள் மட்டும் கேட்கப்படலையோன்னு ஒரு சோர்வு வரும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒரு சின்ன ஆனா சக்தி வாய்ந்த நொடி இருக்கு. அந்த நொடியை நீங்க சரியா பயன்படுத்திட்டா போதும், உங்க பாவங்கள் பனிக்கட்டி மாதிரி உருகிப் போகும். வானவர்கள் உங்க குரலோட சேர்ந்து ஆமீன் சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரே நொடி அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை உடனே உறுதி செய்யும். இது ஏதோ சாதாரண விஷயமில்லை, இது ஒரு ரகசியம். இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் நாம பார்க்கப் போறோம். உங்க தொழுகையின் தரத்தை, உங்க ஈமானின் ஆழத்தை, உங்க துஆக்களின் பலத்தை பல மடங்கு உயர்த்தப் போற ஒரு அற்புத ரகசியம் இது. வாருங்கள், இந்த பயணத்தை ஆரம்பிப்போம். நாம பள்ளிவாசல்ல இமாம் பின்னாடி நின்னு தொழுகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள் இருக்கும். குர்ஆனின் மிக முக்கியமான அத்தியாயம் அது. இறைவனை புகழ்ந்து அவனிடம் நேர்வழியை கேட்கிற அந்த அத்தியாயத்தின் கடைசி பகுதிக்கு இமாம் வரும்போது, சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரி அல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று சொல்லி நிறுத்துகிறார். அந்த ஒரு சின்ன இடைவெளி இருக்கு பாருங்க, அதுதான் இங்க மேஜிக். அந்த நொடியில இமாம் தன்னுடைய ஓதலை முடிச்சு அடுத்து என்னன்னு ஒரு இடைவேளை எடுப்பார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இமாம் ஆமீன் சொல்லும்போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். யாருடைய ஆமீன் வானவர்களின் ஆமீனுடன் பொருந்துகிறதோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது வெறும் ஒரு கதை இல்லை, இது ஹதீத். இது ஒவ்வொரு ரகத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் நடக்கும் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனா நாம என்ன செய்றோம்? பெரும்பாலான நேரம் வாயை திறக்கவே இல்லை, இல்லன்னா உள்ளுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிறோம். சத்தம் போட்டா மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுமோ, இல்ல வெட்கமா இருக்கேன்னு நினைச்சு நாம மெதுவா சொல்றோம். ஆனா யோசிச்சு பாருங்க, வானவர்கள் சத்தமா சொல்றாங்கன்னு ஹதீஸ் சொல்லுது. நாம மட்டும் மெதுவா சொன்னா அந்த ஒத்திசைவு எப்படி நிகழும்? இறைவனோட மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பை நாம ஏன் இழக்கணும்? அரபியில் ஆமீன் அப்படின்னா ஆகட்டும் அல்லது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பொருள். இது வெறும் ஒரு வார்த்தை இல்லை, இது ஒரு துஆவின் கதவை திறக்கும் சாவி. ஒரு பிரார்த்தனைக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிற மாதிரி. நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டுட்டு ஆம் இது நடக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த உறுதிமொழி இது. இந்த ஆமீன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு குர்ஆனிலேயே ஒரு சம்பவம் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்கள் தனது சகோதரர் ஹாரூனுடன் அலைஹிஸ்ஸலாம் ஃபராவ்னிடம் பிரார்த்தனை செஞ்சாங்க. எங்கள் இருவருக்கும் இரக்கம் செய் என்று கேட்டார் மூசா நபி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உடனே ஆமீன் சொன்னார். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான் தெரியுமா? உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. இங்க மூசா நபி துஆ கேட்டாங்க, ஹாரூன் நபி ஆமீன் சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் உங்கள் இருவரின் பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்றான். அப்போ என்ன அர்த்தம்? ஆமீன் சொல்பவர் துஆ கேட்டவரைப் போலவே அந்த துஆவின் பயனை முழுசா பெறுகிறார். இது ஒரு ஜாக்பாட் மாதிரி. நீங்க துஆ கேட்காமலேயே மத்தவங்க துஆவுக்கு ஆமீன் சொல்றது மூலமா அந்த துஆவுடைய நன்மையில ஒரு பங்கு கிடைக்குது. எவ்வளவு பெரிய வெகுமதி இது! இது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு கூட்டு பிரார்த்தனை. இந்த ஆமீன் இறைவனிடம் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய அடிபணிதலை வெளிப்படுத்துது. சரி, இந்த ஆமீன் எப்போ சொல்லணும்? இது ரொம்ப முக்கியம். சூரத்துல் ஃபாத்திஹாவின் கடைசி வார்த்தை வலல் லாலீன் வந்தவுடன் ஒரு நானோ செகண்ட் இடைவெளி. அந்த இடைவெளியில உங்க ஆமீன் வெளியே வரணும். இமாம் ஓதி முடிச்சதும் ஒரு சின்ன இடைவெளி ஏற்படும். அந்த க்ஷணம்தான் சரியான நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறாங்க. இமாம் நீளமாக ஆமீன் சொல்லும்போது நீங்களும் நீளமாகச் சொல்லுங்கள். இது வெறும் உச்சரிப்பு மட்டுமல்ல, இது ஒரு நபி வழி. இது இமாமை பின்பற்ற ஒரு அழகான முறை. உங்க குரல் முழு மஸ்ஜித்தையும் தாண்டி கேட்கணும்னு அவசியமில்லை. ஆனா குறைந்தது உங்க செவிகளுக்கு கேட்கணும். நீங்க சொல்ற ஆமீன் உங்களுக்கு கேட்கணும். அப்போதான்
அது ஒரு உணர்வு பூர்வமான அர்த்தமுள்ள ஆமீனா இருக்கும். இப்போ உங்க நாக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வேலை செய்யுது. அதை ஆன் பட்டன் அடிக்க வேண்டிய நேரம் இது. உங்க நாக்கால் உச்சரிக்கப்படும் ஆமீன் உங்க இதயத்திலிருந்து வெளிப்படணும். அந்த சத்தம் உங்க காதுகளுக்கு கேட்கும்போது நீங்க அந்த பிரார்த்தனையில முழுசா ஒன்றி போறீங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு வார்த்தை உங்க தொழுகையின் முழு ஸ்கோரை உயர்த்தும். நீங்க 5 நேரம் தொழுகிறீர்கள் இல்லையா? ஒவ்வொரு ரகத்திலும் ஒரு சான்ஸ். ஒரு நாளைக்கு குறைந்தது 10 சான்ஸ். 365 நாட்களில் 3650 சான்ஸ். இந்த சான்ஸுகளை நாம ஏன் விடணும்? ஒவ்வொரு சான்ஸும் பாவங்களை அழிக்கும் ஒரு ராக்கெட். இது உங்க ஈமானை புதுப்பிக்கும். உங்க மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அல்லாஹ்வோட கருணை எவ்வளவு பெரியதுன்னு இது உங்களுக்கு உணர்த்தும். இந்த ஆமீன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இது ஒரு சிறிய செயல், ஆனா அதோட பலன் மிகப் பெரியது. இது உங்க மறுமை வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முதலீடு. இந்த ராக்கெட்டை நாம சரியா பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு ஆமீனும் இறைவனிடம் நம்முடைய தொடர்பை ஆழப்படுத்தும். நம்முடைய பாவங்களை நீக்கும். நம்மை சுவனத்தின் பக்கம் இட்டுச் செல்லும். அல்லாஹ் நம் அனைவரின் துஆவையும் ஏற்கட்டும். நம் ஆமீன் வானவர்களின் ஆமீனுடன் பொருந்தட்டும். நம் பாவங்கள் பனியாக உருகட்டும். நாம் அனைவரும் ஜன்னாவில் சந்திக்கிறோம். அதற்காக நாம் சேர்ந்து ஆமீன் சொல்லுவோம். ஆமீன். தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா? இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா? உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள். ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வெறும் 7 வரிகள் உங்க வாழ்க்கையையே மாத்தப் போகுது. அதுதான் சூரா அல் ஃபாத்திஹா. தெரியாதா? இன்னைக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ணப் போறேன். இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டும் இல்ல. இதுதான் குரானின் தாய், உம்முல் குரான். இதுல இருக்கிறது வெறும் 7 வரிகள்தான். ஆனா அந்த 7 வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம உடைக்கப் போறோம். நான் 2 வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன், ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஏன்னா நாம ஒரு புதையல் மேல நிக்கிறோம். ஆனா அதை திறக்கிற சாவி இல்லாம சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மருந்தோட பவர் அதோட டோஸ்ல தான் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன். நீங்க ஆரம்பிக்கிற முதல் நொடியே அல்லாஹ்வின் கருணையை நினைக்கிறீங்க. இத சொன்ன உடனேயே உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இது வெறும் ஆரம்பம்தான். இந்த வரிய நீங்க மூச்சை இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது. இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹேக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இத ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. 4 வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடிப்போச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அதோட பவர். நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம். அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஃபாத்திஹா ஒன்னு போதும், அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க. இது ஒரு பிரெயின் ரிலாக்சிங் டெக்னிக். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 தடவை ஓதுங்க. நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன். இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவை மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன்னு டைப் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க காலையில எழுந்து அடுத்த மாசம் ரூம் ரெண்ட் எப்படி கட்டப் போறேன் என்று மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா? 30 செகண்ட்ஸ் நிறுத்துங்க. ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லிடுறேன். அது தினமும் ஒரு நேரத்துல ஓதினா இன்ஷா அல்லாஹ் கடன் காணாம போயிடும். கொஞ்சம் கடைசியா கேளுங்க. வீட்டு லோன், பைக் லோன், சாலரி அட்வான்ஸ் எதுவா இருந்தாலும் வட்டி மட்டும் தலையில ஏறிட்டு நிக்கும். குழந்தைகள் ஸ்கூல் பேக் கேட்டா கூட கையில 100 ரூபாய் இல்ல. என்னை மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தோணும். தமிழ்நாட்டுல மட்டும் 17 லட்சம் குடும்பம்தான் கடன் தள்ளுபடி கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நீங்க தனியா இல்ல. குர்ஆன்ல 114 சூரா இருக்கு. அதுல 8 வசனங்களை மட்டும் கொண்ட
சின்ன சூரா சூரத்து தீன். இது 95வது அத்தியாயம். முதல் வசனம், வத்தீனி வஸ்ஸைத்தூன். அல்லாஹ் தீனையும் அதன் மீது அவர் கட்டுப்பாட்டையும் சத்தியமாக்கறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நேச சஹாபாக்கள் கடன்ல சிக்கிட்டு இருந்தப்ப அல்லாஹ்வின் தூதரே துஆ சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, ஃபஜ்ருக்கு அப்புறம் அத்தீனை 7 தடவை ஓதுங்க. அவங்க அப்படியே செஞ்சாங்க. வருஷம் முடிவறதுக்குள்ள எல்லா கடனும் போச்சு. நேரம் காலை 4:45 முதல் 5 மணி முடியும். 2 ரக்கத் நபில் தொழுங்கள். சூரத்து தீன் ஓதுங்க. அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜைத்தூன் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம். பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களைச் செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலியுண்டு. எனவே இதற்குப் பின்னர் நியாயத் தீர்ப்பு நாளைப் பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும்? அல்லாஹ் தீர்ப்புச் செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்புச் செய்பவன் இல்லையா? ஓதும்போது மனசு முழுக்க அல்லாஹ் மேல நம்பிக்கை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா இப்பவே சின்ன முடிவு எடுங்க. நான் சொன்ன முறையை 41 நாள் நம்பிக்கையோட பண்ணுவேன். நண்பர்கள் யாராச்சும் கடன் மாட்டியிருந்தா இந்த வீடியோ அனுப்புங்க. உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை. அல்லாஹ் நம்ம எல்லா கடனையும் தீர்த்திடட்டும். வீட்டில சந்தோஷத்தை கொட்டிக் கொடுக்கட்டும். நாம எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் நம்பிக்கையோட நிம்மதியா முடிவடையணும்.